வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் தியேட்டர்ஸில் சக்கப்போடு போட்ட இப்போ ஜி5 ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற சிறை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, விக்ரம் பிரபு ஒரு சிறை கைதியை கூட்டிக்கிட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக கிளம்புறாரு. அப்படி போகும்போது நடக்கிற சம்பவங்களை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பது தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, முதல்ல இதில் நடிச்சிருந்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது விக்ரம் பிரபுவாகட்டும், சிறை கைதியாக வந்த அந்த பையனாகட்டும், அந்த பையனுக்கு லவ்வராக நடிச்சிருந்த பொண்ணாகட்டும், இது இல்லாமல் மற்ற சில கேரக்டர்ஸில் வர ஆர்டிஸ்ட் ஆகட்டும்னு சொல்லி எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருந்தது இந்த கதைக்கு ஒரு பெரிய பலம்னு தான் சொல்லணும். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சும்மா அல்டிமேட்டாக தான் இருக்குது. அதுவே இந்த கதையில் ஏதோ ஒன்று இருக்குங்க அப்படின்னு நம்மளை பார்க்க வைக்குது. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த கதைக்கு ஒரு த்ரில்லர் மோட கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அடுத்தென்னன்ற ஃபீல்ட்லேயே போகிற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் சீன் வரும்போது என்னடா இப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்னு இருந்தது. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வேறு மாதிரி முடிக்கிறோன்னு ஒரு சின்ன ட்விஸ்ட்டோடு காமிச்சது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். நெகட்டிவ் ஒன்று தாங்க. சில இடத்துல மைனா படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம மைண்டை விட்டு கொஞ்சம் நேரம் போகாமல் இருக்கும். அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு சொல்லுவேன். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்பவே ஒரு ஒர்த்தான வாட்ச்னு தாங்க சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4 கொடுப்பேன். இதில் அடல்ட் கான்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.